இந்த வீடியோ மெரினாவில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த லட்சக்கணக்கான பேருக்காக தான் இந்த வீடியோ. எதுக்காக அப்படின்னா, நாங்கள் 2 நாள் மெரினாவில் தான் உட்காந்துருந்தோம். 3ஆவது நாள்லேருந்து சைக்கிளிங் பண்ண ஆரம்பித்தோம். தொடர்ந்து இன்றைக்கி 3ஆவது நாளாக சைக்கிளிங் பண்ணிகிட்ருக்கோம். சென்னை ஃபுல்லாக இந்த சைக்கிளிங் போயிட்டுருக்கு. சென்னையில் எல்லா இடத்துலையும் ப்ரொட்டஸ்ட் வந்து சூப்பராக, ரொம்ப டிசிப்ளின்டாக, ஆர்கனைஸ்டாக நடந்துகிட்ருக்கு. நீங்கள் பண்ணக்கூடியது ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, மெரினாவை மையமாக வச்சு தான் நாங்கள் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மெரினாவில் சூப்பராக ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அங்கே எங்கேயுமே தகாத வார்த்தைகள் பயன்படுத்தலை, அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குதுன்னு இதை சொல்லி தான் எல்லா இடத்துலையும் அந்த ஹெல்த்தியான ப்ரொட்டஸ்ட்டை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அங்கே தகாத வார்த்தைகள் தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் தேவையில்லாத மெசேஜஸை பகிர்ந்துக்காதீங்க. இந்த விஷயம் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பண்ணக்கூடிய ஒரு சின்ன தவறு என்டையர் தமிழ்நாடையும் அஃபெக்ட் பண்ணும். இது ஒன்று. நம்பர் 2 வந்து என்னென்னா, அங்கே வந்து நம்ம மெயினாக குறிக்கிறது அமென்பிசிஏ அப்படிங்கிற ஒரு ஆக்டை கொண்டு வரதுக்காக தான் இந்த ப்ரொட்டஸ்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த பர்பஸை விட்டுட்டு மற்ற எந்த பர்பஸையும் நம்ம ரொம்ப தேவையில்லாமல் யோசிக்க வேணாம், பேச வேணாம். அடுத்து 3வது, அங்கே ஃபார்மர்ஸ் வந்து இது வரைக்கும் 160 ஃபார்மர்ஸ்க்கு மேலே இறந்துருக்காங்க. அது எனக்கு தெரியாமல் எவ்வளோ ஃபார்மர்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரில. அத்தனை ஃபார்மர்ஸோட ஃபேமிலிக்கும் நம்மளால் முடிஞ்ச ஃபண்ட் உதவி ஏதாவது பண்ண முடியுமா, அங்கே ஏதாவது டொனேஷன் பாக்ஸ் வைக்க முடியுமா, அந்த மாதிரி ஏதாவது பார்த்து அதுக்கு யாராவது ஒருத்தர் இன்சார்ஜ் எடுத்து அந்த ஃபார்மர்ஸோட ஃபேமிலிக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள். மெரினாவில் ஒரு நாளைக்கு அந்த இடத்துல மட்டுமே லட்சக்கணக்கான பேர் வந்து போகிறாங்க. ஒருத்தர் ₹1 போட்டால் கூட 1 லட்ச ரூபா, 10 லட்சமோ 20 லட்சமோ வரும். அந்த காசை அந்த ஃபார்மர்ஸோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி 4வதாக கடைசி விஷயம் என்னென்னா, இப்போது கண்டிப்பாக வந்து ஜல்லிக்கட்டு வர்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் வந்துச்சு. ரொம்ப பாசிட்டிவாக நம்ம போயிட்டுருக்கோம். இந்த சுச்சுவேஷனில் இங்கேருந்து கலைஞ்சி போகும்போதும் அதே பாசிட்டிவ்னஸோட, அதே அமைதியாக நம்ம கலைஞ்சி போகிறது மட்டும் இல்லாமல், ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம், சின்ன சின்ன சமுதாய பிரச்சனைகளையும் நம்ம போய் கேள்வி கேட்போம், இப்படிங்கிற ஒரு பிளட்ஜையும் எடுத்துகிட்டு நம்ம அந்த இடத்துலேருந்து கலைஞ்சி போனோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், பயங்கர லெவலில் சப்போர்ட்டிவாக இருக்கும். இது எதனால் சொல்கிறேன்னா, பர்சனலாக நாங்கள் வந்து இந்த ட்ராவல் பண்ண ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்லையும் ஒரு டிராஃபிக்கில் நான் நிற்கும் போது ஸ்டாப் லைனில் நில்லுங்கன்னு சொல்லி நம்ம 4-5 பேரை எங்களால் சொல்ல முடியுது. அவங்க சொன்னதுக்கு அவங்க கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு இடத்துலையும் நீங்கள் கேள்வி கேட்கும்போது எந்தெந்த இடத்துல வந்து இது வரைக்கும் பதில் சொல்லாமல் இருந்தாங்களோ, எந்தெந்த அரசியல்வாதிகள் இது வரைக்கும் பேசாமல் இருந்தாங்களோ எல்லாருமே வந்து இனிமேல் பேச ஆரம்பிப்பாங்க. இளைஞர்கள் கேள்வி கேட்டால் கண்டிப்பாக வந்து பேசுவாங்க. அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த ப்ரொட்டஸ்ட் தான் வந்து ஒரு அல்டிமேட் பேஸாக இருக்கும். ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட்டை எவ்வளோக்கு பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோக்கு பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கங்க. அதுவும் இல்லாமல் அங்கே போட்டிருக்கிற ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப வேல்யூபிளான ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜை பயங்கரமாக அவேர்னஸ்க்காகவும், இந்த மாதிரி சோஷியல் காஸ்க்கு நிறைய விஷயங்கள் தேவைகள் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். அதை தாண்டி தயவு செஞ்சு தகாத வார்த்தைகளை, மறுபடியும் சொல்கிறேன், தகாத வார்த்தைகளை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. எல்லா இடத்துலையும். ஏன்னா இப்போ ஓபிஎஸை கூப்பிட்றதுனாலையோ இல்லை சசிகலாவை திட்டுறதுனாலையோ நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமும் நடந்துட போகிறதில்ல. எங்கள் வீட்டில் வந்து எனக்கு மரியாதை தான் சொல்லிக் கொடுத்தாங்க, இல்லை யாராக இருந்தாலும் மரியாதையை பேசணும்னு சொல்லிக் கொடுத்தாங்க. அதே விஷயத்த நீங்களும் ஒருத்தர்கிட்ட கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து அது தெரிஞ்சிருக்கும். இவங்களெல்லாம் வந்து நம்ம திட்டுறதுனாலையும் இதாகிறதுனாலையும் எதுவும் ஆகப்படுறது, அங்கே இருக்கிற ஒரு ஹைப்னாலையும் ஒரு எமோஷன்னாலையும் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறது அந்த அளவுக்கு அட்வைசபிளாக இல்லை. ஸோ அதெல்லாம் தாண்டி நம்மளோட அல்டிமேட் எய்ம் அமென்பிசிஏ, அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.